விடியா ஆட்சி அமைந்ததில் இருந்து அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்கு போடப்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர்களை அழைத்த பொம்மை முதல்வர் இந்தியா கூட்டணி தலைவர்களை அழைக்காதது ஏன் என மீண்டும் கழக பொதுச் செயலாளர் பொம்மை முதல்வருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இன்னைக்கு விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மீது பழி வாங்குகின்ற விதமாக பல்வேறு பொய் வழக்குகளை இன்றைக்கு காவல் நிலையத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இந்த பொய் வழக்குகள்லாம் முறியடிக்கின்ற விதமாக எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மூலமாக ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையிலே. அந்த நூற்றாண்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த மத்திய அமைச்சர் கலந்து கொண்டார்கள். அந்த நாணய வெளியீட்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒருவர், இன்னும் சில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. அந்த இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தேசிய தலைவர்கள் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி சோனியா அம்மையார் அவர்களையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ அல்லது திரு ராகுல் காந்தி அவர்களையோ அழைக்கவில்லை. அதுக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு ஊழல் வழக்குகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கின்றது. அதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளரை அழைத்து மறைந்த திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே அவர்கள் மூலமாக வெளியிட செய்திருக்கின்றார்கள். இதை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கோபம் வருகின்றது, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கோபம் வருகின்றது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி. அப்படி அங்கம் வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என்டிஏ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றது. மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினோம். அதோடு இந்த விழா முதலமைச்சர் பேசுகின்றார், இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல, மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்கிறார். எனக்கு வந்த அந்த அழைப்புதலிலே மாநில அரசினுடைய எம்பளம் தான் பதிச்சிருக்குது. மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே இது மாநில அரசு நடத்துகின்ற விழா, மத்திய அரசு நடத்துகின்ற விழாவல்ல. இது கூட தெரியாம ஒரு விழா நடத்துகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, இதை சொன்ன உடனே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து என்னை பற்றி பல வசைபாடி இருக்கின்றார். ஏதோ மத்தியிலே இருந்து ஆட்சியாளர் வந்து
இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரையிலே பேசியிருக்கின்றார். நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம். அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வெளியிட்டேன். அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். ஏதோ மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார். அது சிறுபிள்ளைத்தனமானது. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1980 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். 1984 முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது. 1984 தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர். தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர். அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர், பாரத ரத்னா விருதை பெற்றவர். இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ் பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த வரலாறு கூட தெரியாம நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களாம் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அதிமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார். 3 முறை முதலமைச்சரானார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உங்களுடைய கட்சி தலைவரை போல அல்ல, பாரதிய ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுடைய கட்சியெல்லாம் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அது மறந்துவிட வேண்டாம். ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் காஷ்மீரில் யாரும் தெரியாது, ஜார்க்கண்டில் யாரும் தெரியாதுன்னாரு. இவருக்கு வரலாறு தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ் வாய்ந்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் என்பதை நேரத்தில் நினைவுவிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டீங்க அப்பெல்லாம் தெரியலையா? 2021 எங்களோட கூட்டணி அமைச்சு தானே போட்டிட்டீங்க, சொந்த தொகுதியிலே தோற்று போயிட்டீங்களா? அதோடு அதிமுக கூட்டணி இருக்கிற போதுதான் மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு வந்த பொழுது அதை நிறைவேற்றுவதற்கு அதிமுக தேவை. அப்பொழுது அதிமுக நல்லா இருந்தது. இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அதிமுக கெட்டதாக தெரியுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேடம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன்.